இன்னைக்கு நம்ம என்ன நிலமையில இருக்கோம்? யாருமே இல்லையா நம்மளுக்காண்டி பேசுறதுக்கு? யாருமே இல்லைன்னு தவிக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் இருக்கிறேன். பைபிள் வசனம் அப்படி சொல்லுங்க. நீதிமொழிகள் 21 அதிகாரத்தில் 31வது வசனம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். குதிரைன்னா யாரு? என்ன யுத்தம்? என்ன ஆயத்தப்படும்? நம்மள்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் தவித்து கொண்டிருக்கோம், எனக்காக யாரும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அநேக தேவைகள் இருக்குது. நம்மளுக்கு பணம் ஒரு பெரிய தேவையாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய அட்மிஷன், வேலை விஷயம், 2வது பிள்ளைகளுடைய திருமண காரியம் அப்படின்னு ஒவ்வொரு காரியம் நம்மளுக்குள்ள இருக்குது. அதான் ஆண்டவர் சொல்றார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். அது யார் அந்த குதிரை? ஆண்டவராகிய இயேசு. உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக எல்லாரும் யுத்தம் பண்ணுறாங்களா? உனக்கு எதிராக நிற்காங்களா? யார்கிட்டையும் போகாத, ஆண்டவருடைய பாதத்தில் வாங்க. நம்மளுக்கு யுத்தம் பண்ணிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். குதிரையாக இருந்து அவர் யுத்தம் பண்ணுவார். நம்ம என்ன செய்யணும்? நம்மளோட முழங்கால்களை முடக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் தான் நம்மளுக்கு குதிரை. ஆனால் யுத்தம் பண்ணு ஆயத்தப்படணும். நம்ம முழங்காலம் அதில் முடக்கணுங்க. நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். என்னென்ன தேவை உன் வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது எல்லா லிஸ்ட்டு போடுங்க, ஜெபிங்க. கத்தர் என்ன செய்வார்? ஜெயமோ கத்தரால் வரும். ஜெபிக்க உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் நம்மளுடைய என்னென்ன காரியத்தை வச்சு நம்ம ஜெபிக்கிறோமோ அங்கே யுத்தம் செய்வார். அந்த இடத்துல பேசுவார், அந்த இடத்துல உங்களை வழி நடத்துவார். கத்தராலே ஜெயம் வரும். நம்மால் அல்ல, நம்மளுடைய பலனும் அல்ல, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய இரக்கம் நம்மேல் வருங்க. அதே நாளில் நீங்கள் யோசித்து பாருங்கள், இது எப்படி ஆச்சுது, இது என்னால் கிடச்சிது எப்படின்னு யோசிக்கும் போது நீங்கள் உணர்வீங்க. நம்ம பண்ணுற யுத்தம் அதான். நம்ம ஜெபம் என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொள்ளணும். அதுதான் நம்மளுக்கு யுத்தம். நம்ம ஜெபத்தை முழங்காலை போட்டு ஜெபிக்க நம்மளுக்கு எதிராக வருகிற எல்லா சோதனையும் ஆண்டவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெயமோ கத்தரால் வரும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை ஆண்டவர் தருவார். அந்த நம்பிக்கையில் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை தருவார். தேவன் தான் வார்த்தை